ஹாய் சொந்தங்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். என்ன சொல்கிறது, இன்றைக்கி ஒரு வேட்டைன்னு சொல்லலாம். அது என்னென்னு இப்போ காட்டுறேன் இருங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த வேட்டை. நிறைய பேருக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இது பேர் பிரண்டை, சரிங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இது எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா, துவையல் அரைக்கலாம், குழம்பாக வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், தொக்கு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இதோட பயன்கள் எதுக்காகனா, எலும்பு வலுப்பெறும், கை கால் மூட்டு வலி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சாப்பிடுவாங்க. பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இன்றைக்கி ஏன் என்ன இதை காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னென்னா, காலையில் இன்றைக்கி என் பொண்ணை காலேஜில் சேர்க்கணும், சீட் தரேன்னு இருக்காங்க, போகலான்ட்டு. அந்த ஒரு கன்ஃபியூஷனில் காலையில் எழுந்திரிச்சு அப்படியே காட்டு பக்கமாக நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தேன், ஒரு மரத்தில் ஓடி இருந்தது. நிறைய ஓடி இருக்குங்க, சரிங்களா? அதை நான் அடுத்த வீடியோவில் கூட காட்டுறேன். நிறைய ஓடி இருந்துச்சு. ஆனால் முள் மேலே ஓடி இருந்துச்சு. என்னால் அவ்வளோ தூரத்துக்குலாம் பறிக்க முடியல. கீழால் இருந்ததில் மட்டும் எனக்கு போதுமான அளவுக்கு நான் பறித்து எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? அதை தான் உங்களுக்கும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். இது ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா விற்பாங்க. பஜார் சைடு, டவுன்லலாம் பஜார் சைடு, ரோட்டில் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. வாங்குங்க நீங்கள். ஏன்னா இதோட பயன் அலாதியானது. நிறைய சித்த மருத்துவர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, சரிங்களா? நமக்கு முன்னோர்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. 80 ஹிட்ஸ் 90 ஹிட்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த துவையல் சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்க. அதே மாதிரி இப்போவும் வாங்கி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். என்ன ரீசன்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பயன்படுத்தினா கை கால் வலி கொஞ்சம் குறையும் இல்லையா? அதுக்காக தான், சரிங்களா? இயற்கை நம்மளை காப்பாற்றுது இல்லையா? அதை நம்ம பயன்படுத்துறதுல தப்பில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நம்ம வீட்லேயும் நடவு பண்ணி செஞ்சுக்கலாங்க. ஆனால் வீட்டில் எப்படி நட்டு வைக்கணும், அது எப்படி பக்குவமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் நடவு பண்ணியே காட்டுறேன், சரிங்களா? இது என்னென்னா, இயற்கையாக இருக்கும்போது நமக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் பயன்படுத்தும் போது நம்மளோட வருமானம் கம்மியாக இருந்தாலும் சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீண்ட நாள் வாழ முடியும். இல்லைன்னா என்ன செல்வங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம உடம்பு ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கும்போது அந்த செல்வத்தால் எந்த பிரயோஜனமும் இருக்காது, சரிதானேங்க? அதனால தான் பிரண்டை சாப்பிடணும் அப்படின்ட்டு. அப்புறம் இதை வஜ்ரவள்ளி அப்படின்லாம் சொல்லுவாங்க, வஜ்ரவள்ளி மூலிகை அப்படின்ட்டு. அது எந்த அளவுக்கு அதிலெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் எங்கள் பாட்டி துவையல் அரைப்பாங்க. அப்புறம் இதை குழம்பு பண்ணுவாங்க. மண் சட்டியில் குழம்பு பண்ணி துணி வச்சு வேடி கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா கிராமத்தில் எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க இல்லையா? அதனால நான் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து போட்டு சாதத்தை மட்டும் வடித்து கிண்டி கொடுத்துருவாங்க. நிறைய நாள் நான் இப்படி தான் சாப்பிட்ருக்கேன். அதனாலேயே இன்னும் தெரியலைங்க. நான் டெய்லர் தான். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு முதுகு வலிக்குது அப்படின்னு நான் யோசிச்சது இல்லைங்க. எனக்கு வலித்ததும் இல்லை, சரிங்களா? எல்லோரும் சொல்கிறாங்க கால் வலிக்குது, கை வலிக்குது, டெய்லர்னால் உட்காந்து தைக்க முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் சாப்பிட்டதுனால எனக்கு அப்படி இல்லையா என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் நல்லா தாங்க இருக்கேன். எல்லோரும் வாங்கி பயன்படுத்துங்க. ரோட்டு கடையில், ரோட்டில் ஓரத்தில் இருக்குது அப்படின்னு அலட்சியமாக விட்டுட்டு போகாமல் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லா இருப்பீங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். இங்கே பார்த்தீங்களா? ஏன்னா இதில் ஒன்று கூட வேஸ்ட்டு வராதுங்க. எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள், முழுசாக. ஆனால் கடையில் நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும், சரிங்களா? என்னென்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு தான் பறிப்பாங்க, இந்த அளவுக்கு பறிக்க மாட்டாங்க. இது எப்படி சொல்கிறது, நல்ல தண்ணியாக இப்போ மழை பெஞ்சிருக்குல்ல, அதனால நிறைய ஓடி இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும், அதனால கட்டையாக இருக்கும். என்ன பண்ணுங்கள், அந்த கட்டையை வாங்கி அதை கட்டு வாங்குறீங்கள, மேலால் நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கு இல்லையா, அதை தூக்கி போடாமல் ஒரு சின்ன பாத்திரத்தில் மண் போட்டு அதுக்கு மேலே அதை நட்டு சும்மா ஊண்டி வச்சிங்கனாலே போதுங்க. தினம் தண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வளர்ந்துடும். நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் பறிச்சுக்கரலாம். ஏன்னா காசு போட்டு தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை இல்லையா இன்றைக்கி? ஏன்னா இதை நானே பார்த்துருக்கேன். இப்போது எங்கள் வீட்டுக்கிட்டேன்னு ஒருத்தர் கூப்பிட்டு கொடுக்குறாரு, பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு. கட்டு 30 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. இவ்வளோ தாங்க வரும், இதுதான் 30 ரூபா. அவர் சொல்கிறாரு, இதில் கழிவு எதுவும் போகாதில்லம்மா, நாங்களும் மலையில் பறித்து எடுத்துகிட்டு வர்றோம், அப்போ எங்களுக்கு பெட்ரோல் செலவு அதிகமாகுது அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ தான் நினச்சேன், ஸோ இது இவ்வளோ காசு ஆகுதா அப்படிங்கும்போது எல்லாராலையும் வாங்க முடியாதுன்னு யோசிப்பாங்க இல்லையா? அதனால் இதை எப்படி பயிர் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் ஒரு லாங் வீடியோவாக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதை நினச்சிட்டு இருந்தேனே தவிர செய்யணும்னு நினைக்கல. இன்றைக்கி என்னமோ தெரியல, அதிர்ஷ்டமாக என்னன்னு தெரியல. சும்மா நான் நடந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தேன், அதை தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, சரிங்களா? எல்லோரும் துவையல் அரைக்கலாம், தொக்கு பண்ணலாம், குழம்பு வைக்கலாம், சரிங்களா? குழம்பு வச்சுட்டோன்னா நம்ம ஒரு மாதம் வரைக்குமே கூட ஃப்ரிட்ஜே இல்லைன்னாலும் பத்திரமா வச்சுக்கலாங்க, சரிங்களா? அதே மாதிரி துவையல் அரைச்சாலும் 3 நாள் 4 நாள் வச்சுக்கலாம். மீன் குழம்பு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தாராளமாக வச்சுக்கரலாம். வேஸ்ட் ஆகாது. நம்ம அவசரத்துக்கு பசங்களுக்கு சாதமாக கிளறி கொடுத்துடலாம், சாப்பிடாத பசங்களுக்கும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.